ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்கே கேமிங். நம்ம இன்னைக்கு என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஏன்டா இத்தனை நாளாக கொஞ்ச நாளாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா எனக்கு கோல்டு, அதனால தான் வீடியோ போடல. அப்புறம் நான் எதுக்கு எனக்கு வீடியோ போடணுன்னு தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் சும்மா நம்ம யூடியூப் சேனல் பார்க்கலாமேன்னு பார்த்தேன். நீங்கள் நிறைய பேர் நிறைய ஆர்டர் கொடுத்துருந்தீங்க. அதுக்காக தான் நான் வீடியோ போடலான்னு நினச்சேன். சரி, இவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அனிமல் ஹாஸ்பிட்டல்னால் என்னென்னா, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வோம். அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய அனிமல்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண வரும். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண வரதெல்லாம் ஒன்று அனாமலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இடம்னா அனாமலியை கரெக்டாக கண்டுபிடிச்சி வெளியே அனுப்பிச்சிட்டு பேஷண்ட்ஸை உள்ள அனுப்புறேன்ட்டு எனக்கு கேமோட கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேம் ப்ளே உள்ளே போகலாம். சரி, ஏங்க போகலாமா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எஸ்கே கேமிங். ஓகே, நம்ம கேம் ப்ளே உள்ள வந்தாச்சு. வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸ்டார்ட் நம்ம கொடுத்துடலாம். ஒர்க் த ஹாஸ்பிட்டல் அன்டில் யூ ஃபைண்ட் அவுட் வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங். அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா, நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் என்னடா நடக்குதுன்னு உண்மையாக என்னடா நடக்குது கண்டுபிடிக்கிற வரைக்கும்ன்றாங்க. சரி காய்ஸ், இப்போ நம்ம கேம் ப்ளே உள்ள வந்தாச்சு. என் வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டு, அப்புறம் வாய்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். கத்தி பேச முடியாது, ஏன்னா கோல்டு இல்லை. ஆனால் கொஞ்சம் சவுண்ட் வச்சு பாருங்கள். சரி, நம்மளோட முதல் பேஷண்ட், இவர் பேர் என்னென்னா லூனா பார்க்கான். சரி காய்ஸ், இவருக்கு அப்பாயின்மெண்ட் சரி விடுங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா, இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. வெயிட் a செகண்ட், எனக்கு ஃபோட்டோ எடுத்துடலாம். பகாகுது நான்னு தெரில. சரிங்க, பார்த்தேன் சரி பார்த்துக்கிட்டாச்சு காய்ஸ். இப்போ நம்ம போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பிரிண்ட் பேட்ச் கொடுத்துடலாம். நான் ஆல்ரெடி இதை பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு ஓரளவுக்கு விளையாட தெரியும். ஓகே, இவர் தேங்க்ஸுன்றாரு. இவர் ரூம் நம்பர் 1 இருக்கிறாராம். சரி போங்க. ஃபஸ்ட்டு பேஷண்ட் வாங்க, அவர் போய் செக்கப் பண்ணிட்டு வரலாம். இவர் பேர் என்ன, லூனா பார்க்ஸ். ஞாபகம் வச்சுக்கலாம் கேமுடைய எண்டு வரைக்கும். ஓகே, ஃபாலோ த பேஷண்ட் டு தேர் ரூம். ஓகே, வந்தாச்சு. டேக் டிஎன்ஏ சாம்பிள் எத்தாச்சு. அவுச்சுன்றான், வலிக்கிட்டு போல். சாம்பிள் அனலைஸ் பண்ணறாங்களாம். இதுக்கு ரொம்ப லேட் ஆகும் போல். இருங்க, நான் போயிட்டு இல்லை வேணாம் விடுங்க, பேஷண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்கள பார்க்கலான்னு நினச்சேன். ப்ராசஸை சரி ஓகே. இங்கே ஹெர்ப்ஸ்ன்னு வந்துருக்கு காய்ஸ். அப்படின்னா ஒரு ஹெர்ப்ஸ் கொடுக்கணும்னு அர்த்தம். நம்ம போயிட்டு மூலிகை எல்லாம் எடுத்துகிட்டு போடும். தாங்க சார் உங்களுக்கு மூலிகை அப்ளை ட்ரீட்மெண்ட். அவ்வளோதான், இவருக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஐயோ சாரி சார் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாராம். சரி, அப்பாயின்மெண்ட்டை அப்செப்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அப்படியே பிரிண்ட் பேட்சும் பண்ணிடலாம். இப்போ அடுத்த இவரோட பேர் மைய கோம்பா நாடா பேர் இது. சரி தாங்க, நான் இவர் ரூம் நம்பர் 2 இருப்பாராம். அங்கே ஒரு டிவி இருக்குல்ல, அதில் எத்தனை பேர் வருவாங்கன்னு டெய்லியும் பார்த்துருக்கோம். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு. எனக்கான பேஷண்ட்ஸ் 2 பேரில் நம்ம ஒருத்தர் ட்ரீட் பண்ணிட்டோம், இன்னொருத்தரை ட்ரீட் பண்ண போகிறோம். வாங்க சார் வாங்க. வந்துட்டார், உக்காந்துட்டாரு. டேக் டிஎன்ஏ சாம்பிள், அனலைஸ் சாம்பிள். ஓகே, வலிதா சார்? இருங்க மண்டை மேலே குடிக்கிறேன். ஓகே, இது டக்குன்னு தொழில் மாற்றுக்குது. ஓகே கைஸ், இருங்க, என்ன வேணும்னா ஐ ட்ராப்ஸு. ஒரு ஆள் இவர் கண்ணு வலி இருக்கும் போல், நிறைய ஃபோன் பார்ப்பார் போல், அது ஐ ட்ராப்ஸ். ஓகே, ஐ ட்ராப்ஸ் எடுத்துன்னு போய் ஒரு கண்ணில் ஊட்டிடலாம். இந்தாங்க சார், அவ்வளோதான். இப்போ ஏதோ டாக்டர் அரைவாராம். யார் டாக்டர்? த டாக்டர் இஸ் அரைவிங்.
யாரோ டாக்டர் வராங்க காய்ஸ், இருங்க. வணக்கம் டாக்டர். நீ வந்து புதுசாக ஐயரானவனா? நான் தான் டாக்டர் ஆர்லோன்ற. இவர் பேர் டாக்டர் ஆர்லோ போல். அடுத்து இவர் சொல்கிறாருன்னா, நான் வந்து உனக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்க வந்துக்கிறேன். இங்கே வந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே இருக்க ஷட்டர்ஸையும் வந்து செக்யூரிட்டி கேமராவையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ உன்னால் அது யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு கிளம்புறாரு. ஓகே கைஸ், ஷிஃப்ட் ரிப்போர்ட் கைஸ். 2 பேர் நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம். எக்ஸலண்ட் கைஸ். ஓகே, அது என்ன பூனைக்காயின் மறிக்குது. நம்மளோட இது ஃபோட்டோ வருது, பெருமையாக இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து அப்புறம் நம்மளுக்கு சைடில் பார்த்தோன்னா மூளை மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் சானிட்டிட்டி லெவல். அது 0க்கு போச்சுனாலும் நம்ம டை ஆகிடுவோம். இவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போட வந்திருக்காராம். கொடுங்க சார் அப்பாயின்மெண்ட் பார்ப்போம். இருங்க, ஃபஸ்ட்டு நான் போய் சிசிடிவி கேமராவில் வந்து செக் பண்ணியிருக்கிறேன். ஓகே கைஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. இருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துப்போம். எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அப்புறம் நான் என்ன தப்பாக கொடுத்துட போகிறேன்? அப்புறம் என்ன பிரச்சனை ஆகிட போடு. இவன் சொல்கிறான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு. இருங்க சார், வந்துடுறேன். கொஞ்சம் பயமாக இருக்காரு தான். சரி இருங்க, ஃபோட்டோ எடுத்துப்போம். ஃபோட்டோ இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. இவருக்கு பேரை ரெஜிஸ்டர் பண்ணி பேட்சை பிரிண்ட் பண்ணிடலாம் கைஸ். இவர் பேர் என்னன்னா ரென் டெனாடு. இதாங்க சார் ரென் டெனாடு. இவர் வந்து ரூம் நம்பர் 4ல் இருப்பாரா? சரி சார், நம்ம இன்னும் 2 பேர் செக் பண்ணணும் கைஸ். இந்த பாருங்கள், பார்த்துருக்கு பாருங்கள். இதில் அனாமெலி வர வாய்ப்பு இருக்குது. சரி இருங்க, க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து இவர் கூப்பிட்றாரு. என் பேர் வந்து ஜான் ஸ்மித்து. நான் எங்கள் அப்பாயின்மெண்ட்காக வந்திருக்கிறேன்றார். இருங்க சார். காய்ஸ், இவன் அண்ணாமலி காய்ஸ். டேய் அண்ணாமலி, என்னை அப்படி ஏமாட்டி உள்ளே வந்துடலான்ல பார்த்தேன். அவங்க ஷட்டரை போடுறேன். ஓகே காய்ஸ், என்னது இன்னும் சர்வீஸ் இல்லையா? நான் இங்கேன்னு கிளம்புறேன் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிங்க பார்ப்போம். பாருங்கள், தலையை திருப்பி என்ன போகிறான் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் ஷட்டரை திறப்போம். அப்புறம் அடுத்த ஒரு கஸ்டமர் சர்வீஸ் இல்லை நினச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே, இவர் சொல்கிறானா இவர் பேர் வந்து சக்கி ஆங்கா. ஓகே, இவர் பார்க்க நார்மலாக தான் இருக்கார். இவர் வந்து செக்கப் வந்திருக்காரா? எல்லாம் எங்களுக்கு தெரியும் டாடி. இதை எடுத்துட்டு இப்போ இவரோட மூஞ்சி நல்லா தான் இருக்குது. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஜாலியாக வந்து இவரை வந்து கிளம்பிக்கலாம். இதாங்க சக்கி ஆங்க, இந்தாங்க கிளம்புங்க. இன்னும் ஒரே ஒரு பேஷண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா முடிஞ்சிச்சு வேலை. ஆனால் அவன் தான் வரமாட்டேங்கிறான். வந்துட்டான். இருங்க, ஃபஸ்ட்டு போய் நம்ம செக்யூரிட்டி கேமராவில் பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இவன் நல்ல ஒன்றா. இவன் பேர் ஃபெலை ப்ரௌனா. சரி, எனக்கு அப்பாயின்மெண்ட் போடுவோம். ஓகே, ஃபோட்டோ எடுத்துட்டு இவர் ஃபேஸு நார்மலாக தான் இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பேட்சை பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், கொஞ்சம் லேட் ஆச்சு அதனால். சரிங்க, இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு நாடு காய்ஸ், அது மேலே ஏதோ கண்ணாக இருக்குது. டோன்ட் லுக் அப்புன்றானுங்க. சரி, அனலைஸ் பண்ணிடுவோம். அதுக்குள்ள நான் இன்னொருத்தவனுக்கே போய் ஊசி போட்டு அனலைஸ் பண்ண வச்சுட்டு வந்துடுவேன். இவருக்கே பண்ணிடுவோம். சக்கி அங்கே ஒரு பேர் என்ன ஜான்டாங்க. நாடி ஒரு பேர் மந்தியாக போயிடுச்சு கைஸ். இன்னொருத்தர் ஒரு மான் கொம்பு வச்ச மாதிரி பாரு, அவர் பேர் தான் சக்கியாங்கு. எனக்கு அவருக்கு போய் டிஎன்ஏ சாம்பிள் போட்டு வந்துக்கலாம். ஓகே இருங்க, இப்போ இவருக்கு வந்துருக்கோம். இப்போ போய்ட்டு ப்ராசஸ் இருக்கும்ல, அதை போய் நம்ம ப்ராசஸ் அழுத்தி இப்போ இவருக்கு என்னென்ன வேணும்னா ஹெர்ப்ஸ் வேணுமா? அவ்வளோதானா? வெறும் மூலிகை மட்டும் வேணுமா? சரி டாடா மூலிகை. ஓகேடா, மூலிகை சாப்பிட்டு கிளம்பு. இப்போ அடுத்த வந்து நம்ம வந்து இந்த பேஷண்ட்டை போய் ட்ரீட் பண்ணிட்டு வரோம். ஓகே காய்ஸ், இவருக்கு என்ன வேணும்னா இவருக்கு வந்து ஒரே ஒரு தேன் இருந்தால் போடுமா, அதாவது மேப்பிள் சிரம் அப்படின்னா தேன் தான் நினைக்கிறேன். ஆனால் இல்லை பாருங்களேன், ஒரு இலை மாதிரி ஃபோட்டோ போட்டுருக்காங்க. இப்போ ஃபைனல் பேஷண்ட், இவர் தான் லாஸ்ட் பேஷண்ட். இந்த ரூம்லேயும் அந்த கண் இருக்குது.
டோன்ட் லுக் அப்புன்றானுங்க. ஓகே காய்ஸ், அவ்வளோதானே, 3 பேஷண்ட் தானே. தேங்க்யூ டாக்டர்ன்றாங்க காய்ஸ், நல்லவங்க காய்ஸ். ஓகே, இவர் ரெக்கவர் ஆகினுங்கிறாரு. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ரெடி ஆகிச்சிருக்கோம். ஓகே ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ப்ராசஸ் பண்ணி பார்த்துருவோம் ரிசல்ட் என்னன்னு. இவரும் கிளம்புறாரு. ஓகே, இவருக்கும் மேப்பிள் சிரம் தான் வேணுமா, தேன் தான் வேணுமா? ஏன்டா எல்லாம் தேன் கேட்குறீங்க? தொண்டை வலியா? டா புடி, கிளம்பு. ஓகே, இவன் கிளம்பிடுவான். இப்போ நம்ம டாக்டர் வராராம். பேர் என்ன, டாக்டர் ஆர்லோவா? அவர் வராராம். சரி போவோம். இருக்க, நம்ம இங்கே நிற்போம். ஓகே, சேஃப்டி கேமராவில் செக் பண்ணிப்போம். ஓகே, இப்போ டாக்டர் ஆர்லோ வந்துட்டார். நான் உனக்கு நியூ ஃபெசிலிட்டிஸ் தரப்போகிறேன் அப்படின்றாரு. என்ன ஃபெசிலிட்டி? நான் உனக்கு ஒரு அப்ளை ஷாப் ரெடி ஓப்பன் பண்ண போகிறாராம். ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் முடிய அதுக்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆகாமல் நம்ம கொஞ்சம் லிமிட்டட் டைம் தானே, அதுக்கெல்லாம் போய் நம்ம என்ன வேணுமோ வாங்கிக்கலாமா. ஓகே, இந்த ஷிஃப்ட் ஒரு ரிப்போர்ட் என்னென்னா 300 ஒரு அனாமலி ப்ரிவென்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸலன்ட் காய்ஸ். இப்போ சரி இருங்க, என்ன வாங்கலாம்? இது வாங்கலாமா, இது வாங்கலாமா, இது வாங்கலாமா? சரிங்க, ஃபாஸ்டர் பிரிண்ட்டே வாங்கிடலாம். பேட்ச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா, கலர் மாறிடுச்சு. நான் ஸ்டின்னர் ஆகிறனால என்னால் எதையும் பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும். இது ரொம்ப ஆபத்தான வேலை தானே, உனக்கு பயமா இல்லையான்னு கேட்குறான். யாரா நீ? குட்டி குஸ்கா. இருங்க, இவங்கிட்ட இந்த ஸ்டாம்ப்பு போட்டு வச்சுட்டு அனாமலியா பாட்டுப்போம். குட்டியாக இருந்த ஐடியும் பார்க்கவும் முடியுமா, கேட்கவும் முடியுமா? சரி இருங்க, பிரிண்ட் பேட்ச் பண்ணுறோம். ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் ஆனா? ஆமாம் காய்ஸ், ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் ஆகுது. சரி நீ கிளம்புடா. ஓகே, இவன் ரூம் நம்பர் 3ல் இருக்கன்றான். இவன் பேர் காய்ஸ், இவன் பேரே சொல்ல. பார்த்தீங்களா, கேள்விக்குறி போட்டுருந்துச்சு. ஆஹா, ஷார்ட்டாக நடந்து வருதே. நீ அனாமலின்னு பார்த்தாலே தெரியுது. இருங்க, இப்போ செக் பண்ணிப்போம். அனாமலியே தான் சார். பல்ல இழிச்சிட்டு வரவங்களாம் எங்கள் சர்வீஸ் இல்லை, நீங்கள் கிளம்பலாம். என்ன சர்வீஸ் இல்லையா, நான் கிளம்புறேன் அப்படின்னு இவனா சொல்கிறான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் டைலாக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஷட்டரை தந்துடுவோம். அப்புறம் அடுத்த இதோ வந்தார் ஒரு கஸ்டமரு. இவர் பேர் ராணா. இவர் அக்கௌண்டிங்லேருந்து வராராம். சரிங்க சார், இருங்க வந்துட்டேன். இவர் இந்த மாதிரி இப்போ தான் புதுசாக எதுக்கு இந்த மாதிரி புதுசாக மாட்டினே இருக்கிறாங்க இவங்க அப்பாயின்மெண்ட் போடுறவங்களெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்ட்டாரு. சரி, ஃபோட்டோ பார்த்துப்போம். ஓகே, நார்மலாக தான் இருக்கிறாரு. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், பிரிண்ட் பேட்ச் பண்ணிடலாம். ஓகே, இவருக்கு மட்டும் என் க்ரீன் கலரில் வந்திருக்கு. சரி இருங்க, இவருக்கு கொடுத்துடுவோம். சரிங்க சார், ரான் நீங்கள் கிளம்பலாம். ரான் ஃப்ரம் அக்கௌண்டிங் ரூம் நம்பர் 3ல் இருக்கிறாதான். இன்னும் 4 பேர் செக் பண்ணுமா? நிறைய அனாமலி வந்தால் கூட நல்லதாக இருக்குங்க காய்ஸ். இப்போ இவன் நார்மல் தான், பார்த்தாலே தெரியுது. ஆனால் எடுக்க நம்ம கேமராவில் செக் பண்ணுறது நல்லது. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு சில டைம் ஃபோட்டோஸ்லேயே மாட்டுவானுங்க இவனுங்க, கேமராவில் மாட்டலனாலும். இவன் நல்லவன் தான். சரி காய்ஸ், இப்போ நம்மளுக்கு பேட்ச்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இவன் பேர் என்னென்னா டஸ்டின் ஏதோ சொல்லியிருந்தான். நான் அதுக்குள்ளே பார்க்கல, நான் அங்கே போய் செக் பண்ணியிருந்தேன். ரூம் நம்பர் 8ல் இருக்கிறானா. இன்னும் 3 பேஷண்ட் தான். ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு கிளம்பினே இருக்கலாம். வாடா 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 வாடா. ஓகே, இவன் பேர் ஃபிலிப் காங்கா. இருங்க போய் செக் பண்ணுவோம். ஓகே கைஸ், நார்மலாக தான் இருக்கான். இவனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணுமா? இருங்க. சரி, இப்போ நம்ம இது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவனை இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே, இவனும் ஒரு நல்ல பேஷண்ட் தான். இப்போ இவனே கிளப்பி விட்டுடலாம். இவனுக்கு வர சானிட்டி லெவல் ரொம்ப கம்மியாகினே போட்டுங்க. சம்பட்டி அதுதான் இருக்குது. என்னடா? ஓ ஆமாம், இங்கே வரோம்ல. ஓகே, இப்போ நம்ம ரூம் நம்பர் 7ல் இருக்கிறானா. ஓகே,
போடா போடா தம்பி போடா. ஓகே இருங்க கடு சாட்டிடுவோம். யார்ரா இவன்? உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ அண்ணாமலை தான். போடா. எப்படி இருந்தாம பார்த்தீங்களா? பேர் சொன்ன அடுக்குள்ள அமுச்சு விட்டோம். வாட் நோ சர்வீஸ் அப்படின்ட்டு கோவமாக போகிறான். போடா போடா, உனக்கெல்லாம் இங்கே யாரும் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து ஒரு அண்ணாமலையா நான் கண்ணுக்கு வந்து பிளாக் கலரில் இந்த மாதிரி இருந்துச்சு. என்ன கைஸ் அவன் அங்கே போகிறான்? என்ன கைஸ் என்ன பண்ணுறான்? என்னடா பண்ணுற? என்ன கைஸ் கண்ணாடி முட்ட ஆரம்பிச்சிட்டான். பாட்டுறா கண்ணாடி முட்டி உடச்சிட்டு போகிற. ஹலோ மை நேம் இஸ் ஃபின் பட்டனா. என்ன கைஸ் அவன் கண் அவனோட அண்ணாமலையோட கண் ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. இருங்க போயிட்டு அவனை மெட்டு ஊற்றுட்டு வரோம். இருங்க மேடம் கொஞ்ச நேரம் இருங்க. டேய் கிளம்புடா அப்படின்னு நம்ம இவன்ட்டு கேட்க போகிறோம். இருங்க திடீர்னு ஜம்ப் ஸ்கேர் பண்ணுறோன்னு பயமாக இருக்குது. இருங்க நோ இருங்க இவனை அனுப்பிச்சி விட்டுறோம். ஓகே 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 முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் காய்ஸ், நான் நினச்ச மாதிரியே ஜம்ப் ஸ்கேர் பண்ணிட்டாங்க காய்ஸ். 35 ஆயிடுச்சு காய்ஸ் சாண்டிட்டி லெவல். இருங்க போயிட்டு ஸ்டாம்ப் எடுத்து வச்சு இப்போ போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ இன்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ் இந்த பொண்ணு நார்மல் தான். இன்ஸ்பெக்ட் பண்ணியாச்சா? இப்போ ப்ரிண்ட் பேட்ச் பண்ணணும். இன்னும் யார்? இன்னும் ரெண்டு பேர் வரணும். ஓகே நீ கிளம்பலாம்டா, நீ கிளம்பு. ஓகே ஓகே அடுத்த பேஷண்ட் வாங்க. யார் காய்ஸ் இவன்? தொப்பிலாம் போட்டு மீஸ் வச்சுன்னு வரான். ஏங்க டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். யாரா நீ? என் பேர் வந்து இவன் பேர் பாரணியா. நான் உன்னோட ஃப்ரெண்டுன்றான். நீ எனக்கு ஒரு காஃபி தெரியான்றான். நான் கழிச்சிட்டு லியோ படத்தில் சாக்லேட் காஃபி கேட்குற மாதிரி கேட்டுனுங்கிறான். கொடுக்கலன்னா சா வச்சிருவானோ. இருங்க காஃபியில் வந்து 2 சிப் வரும் காய்ஸ். நம்ம 2 குடிச்சிடலாம். இருங்க அவனை வெறுப்பேற்றுவான். 1 ஓகே குத்தாச்சு காய்ஸ். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் எனக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்றான். நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்றான் காய்ஸ். ஓகே கிளம்பிட்டான் பாட்டுன்னு. இப்போ ஒரு பேஷண்ட் தான் காத்துரு. 1 2 சரியா நான் கவனிக்கல. அண்ணாமலை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே அடுத்த பேஷண்ட் வாங்க வாங்க வாங்க. அடுத்த பேஷண்ட் வாங்க 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 சீக்கிரம் வாங்க. அப்புறம் காய்ஸ் நீங்கள் கொஞ்சம் நிறைய ஆர்டர் கொடுத்தீங்கன்னால அதே மாதிரி திரும்ப கொடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் போனோம். 100லேருந்து 500 500லேருந்து 1000 1000லேருந்து வந்து எப்படி சொல்கிறது 100லேருந்து ஓகே 1000லேருந்து 50,000 50,000லேருந்து 100,000 எப்படியாச்சும் நம்ம 100க்கே அடிக்கலாம். நம்மளோட அடுத்த டார்கெட் எப்படியாச்சும் நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அப்புறம் மறக்காமல் பெல்ல சாலில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண போகிறோம். வேறு என்ன பண்ண போகிறோம்? எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு டிஎன்ஏ போட்டுடலாருங்க. இவனா நான் இந்த குள்ளமாக இருக்கிறேன்னு பேசியிருந்தாங்க. ஓகே காய்ஸ் இவன் இந்த ரூமுக்கு வரான். இங்கே இருக்கு பாருங்க காய்ஸ் அந்த கண்ணு. சரிங்க இவன்கிட்ட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து போட்டுடலாம். அப்பாடி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்குள்ளே எனக்கு போடுன்னு ஆயிடுது. என்ன காய்ஸ் சரி இருங்க ஒரு நிமிஷம். நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நான் இப்படியே கரெக்டாக இங்கே வந்தேன் பாருங்க. வெளியே வந்தால் இங்கே எவனோ ஒருத்தன் யாருன்னே தெரியல திடீர்னு எட்டி பார்த்துருந்தான். நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அதுதான் சாண்டிட்டி லெவலுக்கு வந்துச்சு. யாருன்னே தெரியல எவனோ ஒருத்தன் கருப்பாக நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கருப்பாக ஒருத்தன் வந்து எட்டி பார்த்துட்டு ஓடிடுவான். சரிங்க ஒரு கர்ப்ஸ் போட்டுடலாம். ஓகே நான் பாட்டுன்னு பேசினே போயிருந்தா இவன் வந்து ஏன் நம்மளை தொலை போடுறான்னு தெரில. இவருக்கு ப்ராசஸ் பண்ணி நான் ட்ரீட்மெண்ட்டு பார்த்துருவோம். ஆயில்மெண்ட் வேணுமா? சரிங்க சாதாரண ஒரே ஒரு ஆயில்மெண்ட் தான்டா. அடுக்காட அவ்வளோ பேசினேன். கிளம்பு. இப்போ அடுத்த இந்த கண் இருக்கிற ரூமில் இவனுக்கு என்ன வேணும்னா என்னடா வேணும் டக்குன்னு சொல்லுவதா? டேய்
பேண்டேஜ் வேணுமா, ஹெர்ப்ஸ் வேணுமா, 2 வேணுமா. மூலிகையும் பேண்டேஜும் நம்ம போட போகிறோம். மூலிகையை வாயில் போட்டு வாயில் வாந்தி எடுக்கூடாது ஒட்டிட போகிறான் பேண்டேஜை. சரி, அப்புறம் இந்த கேமில் யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கண் வலி வரவன், வயிற்று வலி வரவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தலையில் தான் கட்டு போட்டுன்னு போகிறானுங்க. இந்த போகிறான் பாருங்கள், தலையில் கட்டு போட்டுன்னு போகிறான். சரி, இந்த சைடு ஒரு 2 பேஷண்ட் இருக்கிறாங்க. வேணா திடீர்னு ஓடி வந்துட போறீங்களா டேய்? என்ன கைஸ் இது? இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் புதுசாக இருக்குது. என்ன பண்ணோம்? என்ன கைஸ் பண்ணோம்? ஓ, இங்கே காத்துட்டு இல்லை கொடுக்கணுமா? ஓ, இவங்களே காட்டுறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான் பண்ணோன்னு. ஓகே காய்ஸ், ஏதோ கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, கிளிக் பண்ணு. ஆனால் மண்டோட கிளிக் பண்ணாமல் செத்துருவான் போல். சரி, கிளிக். ஃபோனில் இல்லை, நல்லா ஈஸியாக இருக்குது. கிளிக் பண்ணலாம் நல்லா போட்டு. அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிச்சு காய்ஸ். கம்ப்யூட்டரில் விளையாடுனா இந்த கிளிக் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை ப்ராசஸ் பண்ணி நானே தெரியல, ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி இருக்குது. இதை போட்டால் இவனுக்கு என்ன பிரச்சனைனா, இவனுக்கு மெட்கிட் வேணுமா, மாத்திரை வேணுமா. அதாவது மெட்கிட்டு மாத்திரை 2மே வேணுமா. மெட்கிட் 1, மெடிசன் 1, அவ்வளோதான். ஒரு 2 போய் அவன் வாயில் போட்டுற வேண்டியதுதான். இல்லை தம்பி, இது வாயில் போட்டுக்கோ, இதை உடம்புல போட்டுக்கோ. ஓகே காய்ஸ், முடிஞ்சிச்சா இல்லையா தெரியல காய்ஸ். ஷிஃப்ட்டு இன்னும் ஒருத்தர் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓ, சர்ஜரியா காய்ஸ்? நம்மளோட ஃபஸ்ட்டு சர்ஜரி காய்ஸ். இருங்க, இவனுக்கு மயக்க மருந்து, அதாவது மயக்க ஊசி போட்டுடணும். இப்போ அடுத்து ஐவி ட்ராப்ஸ் ஊட்டணுமா. இதை போட்ட உடனே டைமிங் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஐவி ட்ராப்ஸ் போட்டாச்சு, டைமிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சர்ஜரி அப்படின்னா என்னாது? சர்ஜரி. சாரி காய்ஸ், ஃபோன் கால் வந்துச்சு, அதனால் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் நான் வீடியோ. சரிங்களா? இப்போ நம்ம அப்படியே இது போடு, அடை போடு, டிக் போடு. ஓகே காய்ஸ், இப்போ இந்த மெடிசன் இது பேர் என்ன, இதுதான் சர்ஜரியா, இதை போட்டுட்டு. ஓகே காய், என்ன காய்ஸ் செத்துட்டான், தப்பாக போட்டேனா? ஆனால் ஒரு ஆனால் மெட்டா பிரச்சனை இல்லை. சரி காய்ஸ், இத்தோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க. ஏன் இதோடய நம்ம வீடியோ முடிச்சிக்கிறோன்னா, ஏன்னா இந்த கேமில் ஷிஃப்ட்டு போயினே தான் இருக்கும். அன்லிமிட்டட் இது போகிற வரைக்கும் போயினே இருக்கும். நம்ம இதோடய முடிச்சிக்கலாம் காய்ஸ். சரி காய்ஸ், பாய் காய்ஸ், பாய். உங்கள் எஸ்கே கேமிங் பாய்.